எப்பவுமே நாம ஒண்ணு நினைச்சா அது நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. பிள்ளையார பிடிக்க போறப்பெல்லாம் அது குரங்காதான் போய் முடியுது. எப்படி பிளான் போட்டாலும் அது நாம நினைக்காத ஒண்ணுலதான் போய் முடியுது. அதே டென்ஷன் தான் எனக்கும். இப்போ கும்பாபிஷேகம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த டிரைவர் பையன் யாருன்னு நிரூபிக்க முடியாம போச்சே அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு ஒன்னும் புரியல. அவனுக்கு இன்னும் எப்படிதான் வலை வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. ஆமாம், அவனே அவன் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கான். எந்த பிடிக்கும் சிக்க மாட்டேங்கிறானே. அவன் அம்மாவை உயிரோட கூட்டிட்டு வந்து நிரூபிக்கலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல. சரி, அவ செத்தப்ப கொல்லி வைக்க வருவான், அப்பாவது நிரூபிக்கலான்னு பார்த்தா அப்பவும் முடியல. என் அக்கா காரியை இதுக்காக கூட்டிட்டு போய் அவ கோவத்துக்கு ஆளானதான் மிச்சம். அவ வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சுட்டா. என்ன சந்திரா, ரொம்ப திட்டாளா? ஆமாங்க, காரி துப்பிட்டா. ஒவ்வொரு தடவையும் என்னை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துறியான்னு நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறா. இனிமே அந்த டிரைவர் பைய விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவ பொண்ணுங்க கூட நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாளுங்க. அவன் விஷயத்துல செல்லா காசா ஆயிட்டேன். மனசை தளர விட்டுறாத மருமகளே. அவன் மாற்ற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நாம கிரிமினலா யோசிச்சோம்னா அவன் நம்மளை விட கிரிமினலா யோசிச்சு ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிடறான். ஆனா இது இப்படியே போயிடாது. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான். நாம தான் திருடங்க மாதிரி முழிக்கிறோம், ஆனா அவன் எப்பவுமே ஹீரோ மாதிரி ஜம்முன்னு நின்னுட்டு இருக்கான். இந்த பாருமா, நான் இருக்கிறப்ப நீங்க 2 பேரும் கவலைப்படக்கூடாது. அந்த டிரைவர் பையில ஒரு வழி பண்ணாம விட மாட்டானா? கரெக்ட் சித்தப்பா, நாம அப்செட் ஆயிடக்கூடாது. அந்த பையலோட அம்மா செத்து போனதால இன்னும் ஒரு வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்காது. அவன் எப்படியும் சாமுண்டீஸ்வரி வீட்டுல தான் இருக்க போறான். நாம நிறுத்தி நிதானமா அவன் எழுந்திருக்க முடியாதபடி ஒரே அடியா அடிக்கணும். அப்பதான் அவனை வீட்டை விட்டு துரத்த முடியும். ஆமாங்க, அவனை வீட்டை விட்டு துரத்திட்டா ரேவதி வாழ்க்கை நாசமா போகும். அத பார்த்து என் அக்கா காரி தினம் தினம் சாகணும். அவன் போயிட்டா அந்த குடும்பத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எங்க அப்பனை அவதான சாகடிச்சா அது இன்னும் தீயா நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவ கதையை என்னைக்கு முடிக்கிறேனோ அன்னைக்குதான் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். நானும் அப்பதான் முழுசா சந்தோஷப்படுவேன். ஆமாம் அவனே, என் அண்ணன் சாவுக்கு அவதான் காரணம். நான் ஜெயிலுக்கு போய் அவமானப்பட்டதுக்கும் அவதான் காரணம். அவளை பழி தீத்தா தான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும்.